ஆஸ்ட்ரோகிரிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். செவ்வாய் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா கடக ராசியில நீர் ராசியில இருந்தாரு. இப்ப நெருப்பு ராசியான சிம்மத்துக்கு பயிற்சியாக போறார். 7/6/2025 இருந்து 28/7/2025 வரைக்கும் ஏறக்குறைய 45 நாள் சிம்மத்துலதான் பாத்தீங்கன்னா செவ்வாய் உட்கார போறார். ஆல்ரெடி அங்க கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப சிம்மத்துல கேதுவும் செவ்வாயோட இணையும் போது, அதாவது கேது செவ்வாய் இணைவு என்னென்ன மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போது நேரம் பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாம சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு பாருங்க, செவ்வாய் லார்ட் ஆஃப் 4 and 12, அதாவது 4ஆம் பாவம், சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப 8ஆம் பாவத்துக்கு போயிருக்கான், துஷ்தானம் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிருக்கான், கேத்துவோட இணைஞ்சிருக்கான். அப்ப மகரம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். எதுல கவனம்? ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். ஆல்ரெடி ஆரோக்கியத்தை சனி முழுசும் கெடுத்து இப்பதாங்க நாங்க சுதாரிச்சு வந்தோம். இப்ப திருப்பி காம்ப்ளிகேஷன் வருமா? இல்லைங்க, 100% இல்ல, ஜஸ்ட் ஒரு 10% வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால கவனமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நான் உங்களோட சகோதரிகள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்க கூட எல்லாம் ஒரு நல்ல உறவு அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நாங்க சொல்லணும்ன்ற அவசியமே இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, மனிதாபிமானம் நிறைஞ்சவங்க மகர ராசி அன்பர்கள். மெழுகுவத்தி போல தான் உருகி மத்தவங்களை வாழ வைக்கக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள். இருந்தாலும் செவ்வாய் 8ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த விஷயம்லாம் நாங்க உங்களுக்கு சொல்றோம். சரிங்களா? எல்லாருக்கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நீங்க எப்பயுமே மெயின்டைன் பண்ற மாதிரி இப்பயும் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்றது நாங்க உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்றோம். இப்போ பாருங்க, 8ஆம் பாவத்துல கேத்துவோட இருக்கிறாரு அப்படின்னும் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு வெறும் ஒரு அசிங்கம் அவமானம் மட்டும்தான் வருமா அப்படின்னா, கண்டிப்பா பாருங்க, ஆல்ரெடி எங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கு அப்படின்னா இந்த 45 days மெடிசின்ஸை கரெக்டா பாத்துக்கோங்க. அந்த டயபிட்டிஸ்ல கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிபி இருக்குன்னா கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாங்க ரெண்டு விஷயம். ஒன்னு ரிலேஷன்ஷிப்ல கவனம், இன்னும் பாத்தீங்கன்னா அதாவது உறவு முறைகள்ல ஒரு பரஸ்பர ரிலேஷன்ஷிப்ல ஒரு கவனம் அப்படின்றது வைங்க. இன்னொன்னு ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வைங்க. ஓகேங்களா? இது ரெண்டு மட்டும் பாத்துக்கோங்க. மத்தபடி பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. என்ன அப்படின்னா, வீட்டு பக்கத்துல ஈசன் கோயில் இருக்கு அப்படின்னா ஒரு சனிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிலோ தோரம்பருப்பு கொண்டு போய் அந்த கோயிலுக்கு நீங்க தானமா கொடுக்கலாம். ஈசனுக்கு பிரசாதம் பண்ணுவாங்க இல்லைங்களா, நெய்வேத்தியம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த நெய்வேத்தியத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு வந்துட்டா போதும். அவங்க எதுக்குன்னா பயன்படுத்திக்கிட்டோம். சாம்பார் சாதம் விசேஷ நாட்கள்ல இப்ப பிரதோஷனா சாம்பார் சாதம் கொடுக்குறாங்க, கோயில்லயும் கொடுக்குறாங்க, பக்தர்களையும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எதுக்காவது அவங்க பயன்படுத்திப்பாங்க. அந்த மாதிரி அவங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிறைய நல்லது அப்படின்றது கண்டிப்பா நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசியாதிபனே சனி பகவான் தான். சனிக்கு கடவுளே ஈசன் தான். அப்ப ஈசனுக்கு என்ன நீங்க செஞ்சாலும் சனி அங்க அதீத பிரீத்தியாவா நிறைய நற்பலன்களை கொடுத்துருவான். கவலையப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள்.